பாகக்காவை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துடணும். நான் இன்றைக்கி வந்து பாகக்காய் வதக்கல் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா 2 பல்லாரியை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு இது வந்து 1 நிமிஷம் வந்து தக்காளி மசிகிற அளவுக்கு வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் வந்து 2 பாகக்காய், சின்ன பாகக்காய் தான், அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து சேர்த்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த 3ஐயும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு இதை வந்து வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அடுத்து கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து விட்டு இதை நல்லா மூடி வச்சு இதிலேயே வந்து இதை வந்து வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாகக்காய் வதக்கல் ரெடி ஆகிடும். இதை அப்படியே சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இல்லைனா பருப்பு குழம்பு நெய்யெல்லாம் போட்டு இதுக்கு சைடிஷாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.